தினேஷின் நெஞ்சில் சாய்ந்திருந்த மோகனா நிமிர்ந்து அவனை பார்த்து, மாமா, இனி என்னை விட்டு போக மாட்டீங்க தானே என்று தவிப்புடன் கேட்க, நிச்சயமா போக மாட்டேன் என்று உறுதியாக கூறிய தினேஷின் வார்த்தைகள் அவனால் உறுதியாக காப்பாற்ற முடியாது. அதுதான் உண்மை. ம். இப்பதான் ஆஸ்வாசமா ஃபீல் பண்றேன். ஓகே, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் மாமா என்றான் மோகனா. நானும் வரேன், நீ தனியா போ வேண்டாம் என்றான் அவன். ஐயோ! ஆசைதான். என்னால முடியாது. இப்பவே வலிக்குது. ஆள விடுங்க என்று பதறியவாறு கூறிய மோகனா, போர்வையை உடலில் சுற்றிக்கொண்டு குளியலறை நோக்கி ஓடினாள். வேடனிடமிருந்து தப்பி ஓடும் புள்ளிமான் போல பதறி ஓடிய மனைவியைக் கண்டு மென்புன்னகை சிந்திய தினேஷ் துண்டை எடுத்து உடலை மறைத்தவன், ச்சே, லூசுத்தனமா நான் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. கோவத்துல நெருங்கினாலும் ஐ லவ் இட் என்று மனதுக்குள் புலம்பியவன் தலையை அழுத்த கோதி அழகாய் வைக்கப்பட்டான். அப்போது குளியலிலிருந்து மாமா என்றவாறு சத்தம் கொடுத்தாள் மோகனா. சொல்லு பாப்பா. ட்ரெஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ப்ளீஸ் எடுத்து கொடுங்க என்று கெஞ்சல் மொழியில் உரைத்தாள் மோகனா. வெயிட் பண்ணு என்று தினேஷ் அவளுக்கான ஆடையை எடுத்து வந்து கொடுத்தவன் பெட்டின் விரிப்பை மாற்றினான். மோகனா ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வர அவளை கண்ட தினேஷுக்கு ஒரு பக்கம் தவிப்பு, மறுபக்கம் குற்ற உணர்வாக இருக்க, என்ன மாமா அப்படி பாக்குறீங்க என்று சிரிப்புடன் கேட்டாள் மோகனா. அது அது உன் கழுத்து, லிப்ஸு என்று தினேஷ் சொன்னதும், ஐயோ மாமா, அமைதியா இருங்க என்று சினுங்கியவாறு மோகனா கூறியதும் தான் அவனுக்கு திருப்தியாக இருந்தது. அவளுக்கு வலிக்கும் என்று அவன் நினைத்திருக்க, அவளோ அதை கூடுதலின் நினைவாக நினைத்தாள். அதில்லடி, காயம் அதிகமா இருக்க மாரி இருக்கு என்று தினேஷ் சொன்னதும், ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க என்று அவனின் நெஞ்சில் செல்லமாக அடித்தாள் மோகனா. ம் நான் எதுவும் சொல்லல மேடம். இந்த ட்ரெஸ் வேணாம், வேற ட்ரெஸ் போட்டுக்கோ. காலர் வச்ச சுடிதார் இருக்குன்னு நினைக்கிறேன், அத மாத்திக்கோ என்றான் தினேஷ். அவன் நெஞ்சில் சௌகரியமாக சாய்ந்த மோகனா, நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா என்று கேட்க, ஒர்க் இருக்குதான், பட் அர்ஜென்ட் இல்ல. ஏன் மேடம், எங்கேயாவது போகணுமா என்று யோசனையுடன் கேட்டான் தினேஷ். ம் பீச்சுக்கு கூட்டு போறீங்களா? ரொம்ப நாள் ஆசை. நான் இன்னும் போனதே இல்ல. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு வரலாம் என்றாள் மோகனா. நோ ப்ராப்ளம் டி, போயிட்டு வரலாம். சரி, நீ ரெடியாகு, நான் குளிச்சுட்டு வரேன் என்றவன் அவளின் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு விலகி துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். அகிலா, நிவேதா இருவரும் ஹாலுக்கு வந்தனர். ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்த முருகனை அப்போதுதான் கண்ட நிவேதா ஜர்க்காகி நின்றாள். இரவு அவரை அவள் பார்க்கவில்லை. அகிலாவும் அவளிடம் முருகனை பற்றி சொல்லவும் இல்லை. வாடி, டைம் ஆயிடுச்சு என்றவாறு வாசல்படியை நோக்கி நடந்த அகிலாவை, அகிலா என்று அதட்டலாக அழுத்தமாக அழைத்தார் முருகன். அகிலா அப்படியே நிற்க நிவேதா இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். நான் ஏற்கனவே சொன்னதுதான் அகிலா, மாப்பிள்ளை செட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். பக்கமா கல்யாணத்தை வச்சுட்டு அடிக்கடி வெளியே போறது சரி கிடையாது. மாப்பிள்ளைக்கு வேலை இருக்கான். அதனால கல்யாண வேலைய பெரியவங்களைவே கவனிக்க சொல்லியிருக்காரு. நீ எதுக்கும் வர தேவையில்ல. நான் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துடுறேன். கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் வந்து கழுத்து நீட்டினா போதும். நீ புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன் என்றார் முருகன். என்று தலையை மட்டும் அசைத்த அகிலா நிவேதாவிடம், வாடி, என்னையே என் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க என்றவாறு அவளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடக்க, ஏய், ப்ரொஃபசர் உன் அப்பாவா என்று அதிர்ச்சி குறையாமல் கேட்டாள் நிவேதா. ஆமா என்று சாதாரணமாக கூறினாள் அகிலா. ஓ, சரி, அந்த மேட்ரு விடுடி. என்னடி கல்யாணம்னு சொல்றாரு, நீயும் தலையாட்டிட்டு வர? படிப்பே முடியல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் என்று நிவேதா கேட்க, எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு என்கிட்ட கேட்கல, பண்ணிக்கோன்னு ஆர்டர் தான் போடுறாரு. அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லடி. பெத்தவரு என்ன பண்ணுவாரு? தான் நல்லா இருக்கும்போதே பொண்ண ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துடலான்னு ஆசை. 3 மாசமா கல்யாண பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருந்தது. நானும் அப்ப இருந்த நிலைமையில மறுக்கல. என்னவோ, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன்.
அம்மா இல்லாம என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்து, பாசம் காட்டி, பாங்கா வளர்த்துன ஒரு பேச்ச என்னால மீற முடியாது, என்றாள் அகிலா. சரி, அப்போ அகில்? என்று நிவேதா கேட்க, அதிர்ச்சியாக அவளை பார்த்தாள் அகிலா. என்ன? எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? லூசு! நைட்டு அவன் பேரையே சொல்லி உளறிட்டு இருந்த. காதல் முத்தி போயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நடந்தத யோசிக்கும்போது தான், அவன் உன்ன உரிமையான உணர்வுல உன்ன அடிச்சது விளங்குச்சு. எப்படி ஒரே நாள்ல காதல் உணர்வு வரும்னு அதிர்ச்சியா இருந்தாலும், உங்க பார்வையில கண்ணீர் தெரிஞ்சது. அதான் அமைதியா இருந்தேன். ஆனா உங்க அப்பா கல்யாணம்னு பேசவும் அமைதியா இருக்க முடியல, என்றாள் நிவேதா. அவனை எனக்கு பிடிச்சிருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு தோணுது நிவேதா. என் அப்பா பேச்ச என்னால மீற முடியாது. முதல் முறையா அவன ஆசைப்பட்டேன். அவன் எனக்கானவன் இல்லைன்னு ஒரே நாள்ல விதி சொல்லிட்டு போயிடுச்சு. ஆ, நானும் இனிமேல் விளக்கிக்கணும். நீ இத பத்தி அவன்கிட்ட எதையும் சொல்லாத, என்றாள் அகிலா. அவளை கவலையாக பார்த்த நிவேதா மறுக்க முடியாமல் சரி என்று மட்டும் தலையாட்டினாள். அகிலா சூழ்நிலையை விளக்கியும் அதற்குண்டான தெளிவான முடிவை கூற நிவேதாவுக்கு பக்குவமில்லை. மாறாக பயம் மட்டுமே கவ்வியது. பிறவிலேயே பயந்த சுபாவம் கொண்டவளுக்கு எதற்கெடுத்தாலும் பயம்தான். வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கவும் இருவரும் ஏறிக்கொண்டனர். நந்தாவுக்கு வேலையை ஒதுக்கி கொடுத்துவிட்டு அகில் தான் அங்கு வந்திருந்தார். ஏதாவது கவனிச்சிங்களா என்று அகிலிடம் கேட்டாள் அகிலா. சாலையில் கவனமாக இருந்தாலும் அகிலாவின் கேள்வியை காதில் வாங்கிய அகில் சில நிமிடங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் என்று பதில் சொன்னதும், எப்போ கேட்டா எப்ப சொல்றான் பாரு மொள குரங்கு, என்று மனதிலேயே அர்ச்சனை செய்தாள் அகிலா. மூவரும் குடிசை பகுதிக்கு வந்தனர். போன் பேசிக் கொண்டிருந்த நந்தா மூவரையும் கண்டு சைகை செய்தவன் பின் பேசி முடித்துவிட்டு அவர்கள் அருகில் வந்தான். நான் சொன்னதெல்லாம் ரெடியா நந்தா என்று அகில் கேட்க, ஓகே தான்டா. 2 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு ஏதுவா கேம்ப் போடுறது ஓகே தான். பட் பணம் தான் கொஞ்சம் இடிக்குது அகில், என்றான் நந்தா. பணத்தை பத்தின கவலை வேணாம் நந்தா. நம்ம இங்க இருக்கவங்களுக்கு மருத்துவத்தை கொடுக்குறோம். அதுக்கான மீதி வேலையை கவனி. செட்டிங் எங்கன்னு இவங்களுக்கு காட்டு. நான் எதையும் சொல்லல. நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்க வந்துடு, என்றான் அகில். என்ற நந்தா பெண்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர போகும் முன் அகிலை தவிப்புடன் பார்த்துவிட்டு அகன்றாள் அகிலா. அவளின் பார்வையை கவனிக்காத அகில் தந்தையானவருக்கு போன் போட்டார். சொல்லுடா, உங்க அம்மா உன்னை கேட்டுட்டே இருந்தா. ஹாஸ்டல்ல இருக்கும்போது கூட அமைதியா இருந்தவ, இங்க வந்ததும் புள்ள பாசத்துல புத்தி பேதலிச்சு போயிடுவா போல. தயவு செஞ்சு நைட்டு வீட்டுக்கு வந்துடு ராசா. வெளியே எதுவும் தங்கிடாத, என்றார் ராம் நக்கலாக. அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். இப்போ நான் சண்டை போடுற மூட்ல இல்ல, என்று சீரியஸாக பேசினான் அகில். நேத்து தானே கொடுத்தேன், திரும்பவும் எதுக்கு? நீ எங்க இருக்க, என்று ராம் யோசனையுடன் கேட்க, பணம் பத்தலப்பா. நான் இங்க சென்னை அவுட்டர்ல தான் இருக்கேன். நான் லொகேஷன் அனுப்புறேன். பணம் கொண்டு வந்து தரீங்களா, என்று அகில் கேட்க, ம் அங்க நைட் உனக்கு எல்லாம் ஓகேவா இருந்ததா அகில்? புன்னகைத்த அகில், ஓகே தான்ப்பா. எல்லா இடமும் நம்ம வீடாகிடுமா? நான் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பழகிட்டு 3 வருஷம் ஆச்சு, என்றான். ஹாஸ்டல்லையும் கண்ட மெனிக்கு இருப்பேன்னு சொல்லு, என்று நக்கலாக கேட்டாலும் மகன் கஷ்டப்பட்டு மறப்பதை கண்டுகொண்டவருக்கு சற்று மனம் வேதனையாக தான் இருந்தது. எங்க இருக்கீங்க? வீட்ல தான். உங்க அண்ணன் வந்துட்டான். வருவான்னு தெரியும். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா, என்று அகில் கேட்கவும், வரண்டா வை, என்று காலை கட் செய்தார் ராம். அண்ணனும் தம்பியும் அப்டேட்ல தான் இருக்காங்க, என்று எண்ணி பெருமைப்பட்டு கொண்டார் அவர். அடே ராம், உள்ள வரலாமா, என்று கிண்டலுடன் வாசலில் இருந்து குரல் வரவும் புன்னகையுடன் நிமிர்ந்து பார்த்த ராம், என்னடா கேள்வி, வா, என்று ஆர்ப்பரிப்புடன் நண்பனை அழைத்தார் ராம். முருகன் புன்னகையுடன் உள்ளே வர, சரசு, இங்க வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு, என்று குதூகலத்துடன் குரல் கொடுத்த ராம் நண்பனிடம், நீ உட்கார்றா, என்றார் சோஃபாவை கை காட்டி. அறையிலிருந்து வெளியே வந்த சரஸ்வதி முருகனை கண்டு, வாங்கண்ணா, நாங்களே உங்களை வந்து பார்க்கலான்னு நினைச்சோம். நீங்களே வந்துட்டீங்க,
இவரு சொன்னாரா? என்று கேட்க, ஆமாம்மா, நேத்து நைட்டு தான் சொன்னா. திடீர்னு ஷிஃப்ட் ஆயிருக்கேன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தினேஷ் பண்ணி வச்ச காரியத்த விளக்குனான். ம். என்னவோ அவங்க நல்லா இருந்தா சரிதான், என்றார் முருகன். அதெல்லாம் நல்லா இருப்பாங்கண்ணா. பொண்ணு குணமானவ தான். சரி நீங்க உட்காருங்க. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்று கிச்சனை நோக்கி நடந்தார் சரஸ்வதி. என்னடா மஞ்ச பையெல்லாம்? என்று ராம் யோசனையுடன் கேட்க, அகிலாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ராம். என்னடா அவசரம்? சின்ன பொண்ணு தானே. இத பத்தி தான் பேசணும்னு சொன்னியா? ம். அவசரம் எனக்கு தான். உடம்பு நிலையா இல்லடா. நான் நல்லா இருக்கும்போதே அகிலாவுக்கு கல்யாணத்த முடிச்சுட்டா, அவ குடும்பமா செட்டில் ஆகிடுவா. எப்போ என்னன்னு சொல்ல முடியாதுடா. அதான் அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணிட்டேன். சொல்லவே இல்ல. நீ பல வேலையில இருந்த. இங்கேக்கும் அங்கேக்கும் அலமோதிக்கிட்டு இருந்த. என்னன்னு சொல்றது? என்று முருகன் சொன்னதும், ம். பையன் என்ன பண்றான்? என்ன வேலை? என்று ராம் பொதுவாக விசாரித்தாலும், நண்பனின் உடல்நிலையை எண்ணி கவலை கொண்டார். பையன் பேரு முகில். வீட்டுக்கு ஒரே பையன். கார்ப்பரேட் கம்பெனில மேனேஜரா இருக்கான்டா, என்றார் முருகன். சரஸ்வதி காஃபி கொண்டு வந்து கொடுத்தார். பையன் குணம் அண்ணா? விசாரிச்ச வரைக்கும் திருப்தியா இருக்குமா? என்றார் முருகன். ஆனா கல்யாணத்த அவசரமா வச்சுட்ட. 1 மாசமாவது ஆற போடலாம்லடா. ஒரே பொண்ணு. கல்யாணம் ரொம்ப சிம்பிளா பண்ற, என்றார் ராம். அதுக்கென்ன, சிம்பிளா பண்ணுனாலும் பரவாயில்ல. பொண்ணு பையன் வாழ்க்கைய வளமா வாழ்ந்தா போதும். நீங்க அதையும் இதையும் பேசி அண்ணனை குழப்பாதீங்க, என்று கணவனை அதட்டினார் சரஸ்வதி. முருகன் லேசாக சிரித்தார். பின் முறையாக பத்திரிகையை வைத்துவிட்டு, அவசியம் நீங்க குடும்பத்தோட வரணும். நான் 2 பேருக்கு மட்டும்தான் பத்திரிக்கையே வாங்கினேன். ஊர்ல அகிலாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வைக்கணும். ஊருக்கு போக முடியுமான்னு தெரியல. பார்க்கலாம், என்றவர், நேரமா வந்துடுங்க. பசங்களையும் கூட்டிட்டு வரணும், என்றார் அழுத்தத்துடன். சரிடா, அதெல்லாம் குடும்பமா வரோம். நம்ம வீட்டு விசேஷம். நாங்க வராம இருப்போமா? என்றவாறே பத்திரிகையை வாங்கி கொண்டார் ராம். தினேஷும் அகிலும் எங்க? அவங்க முகமே மறந்துருச்சுடா. 10 வருஷத்துக்கு மேல ஆகும்ல பார்த்து, என்று முருகன் சொன்னதும், இருக்கும்டா. அகில் ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போயிருக்கான். தினேஷ் அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஊர் சுத்த போயிருக்கான், என்றார் சிரிப்புடன். என்னங்க? என்று சரஸ்வதி அதட்ட, நான் நம்பலம்மா. அவன் ஊர் சுத்துறான்னா. சரி சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன், என்று விட்டு புன்னகையுடன் விடை பெற்றார். அவர் சென்றதும் அகிலுக்கு பணத்தை கொடுக்க சென்றார் ராம். தினேஷ் மோகனா இருவரும் கடற்கரைக்கு வந்தனர். இருவரும் கரையில் நிற்க, அலைகள் காலை உரசி வணக்கம் வைத்துவிட்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க, அந்த ஏகாந்தம் இருவருக்கும் புதுவித அனுபவத்தை கொடுத்தது. கடற்கரையில் அவ்வளவாக ஆட்கள் இல்லை. ஆங்காங்கே சிலர் இருந்தாலும் அவர்களுக்குள் உண்டான உலகத்தில் இருக்க, இங்கோ கணவன் மனைவி இருவரும் இயற்கையை ரசித்த வண்ணம் அமைதியாகவே நேரத்தை கடத்தினர். சலசலவென வீசும் குளிர்காற்றும், தண்ணீரின் சத்தமும், காலில் உண்டாகும் ஈரமும் பெண்ணவளுக்கு அத்தனை ஆஸ்வாசத்தை கொடுக்க, அவன் கையை அழுத்தமாக பற்றிய விதம் கூட அவளுக்குள் அவன் மீதான உணர்வை பீறிட்டு கொண்டு வந்து பித்தாக்கியது. மனைவியின் அருகாமையில் அமைதியாக நின்றிருந்தாலும் தினேஷின் விழிகள் அவளைதான் காதலால் குறுப்போட்டது. அவளோ கடலை ரசிக்க, இவனோ மனைவியை அங்குலம் அங்குலமாக ரசித்து மனதுக்குள்ளே அலக்கலாய்த்துக் கொள்ள, மோகனாவுக்கு தான் கூச்சத்திலும் வெக்கத்திலும் முகம் சிவந்து முதுகு தண்டு சில்லிட்டு பூனை முடியெல்லாம் குத்திட்டு நின்றது. கடல் எப்படி இருக்கு மாமா? உன் அருகாமையில அழகாவே இருக்கு, என்று அவளை பார்த்தவாறுதான் கூறினான் தினேஷ். என்ன மாமா? என்று சினுங்கியவளின் கண்ணை ஆழமாக ஆழ்ந்து பார்த்த தினேஷ், எனக்கு இந்த ரசனையெல்லாம் உன்னோட மட்டும்தான். மத்த எதுலயும் எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்று உண்மையாக தான் கூறினான். மோகனாவின் முகம் மேலும் சிவக்க, அவளின் சிவந்த முகம் அவனுக்கு இன்னும் இன்னும் பிடித்திருந்தது. யாரோ பெங்களூர் போறேன்னு சொல்லி கோவமா கிளம்புனாங்க. இப்போ அவங்கதான், என்றவளின் உதட்டில் ஒற்றை விரலை வைத்த தினேஷ், நான் பெங்களூர் போல, இங்க சென்னையில தான் இருந்தேன், என்று நடந்த அனைத்தையும் கூறினான் தினேஷ். அவ்வளவு நம்பிக்கையில்லாதனம்.
என்ன பண்ண? நீ வார்த்தைய அப்படி யூஸ் பண்ற என்றான் தினேஷ். ம். அது உங்கள பத்தி எதுவும் தெரியாது அப்போ. அண்ட் உங்கள பிடிக்க ஆரம்பிச்சதும், எனக்கு என்னென்னவோ உணர்வு தான் பொங்கி வருது. அத வார்த்தையால விவரிக்க முடியல. நானே குழப்பத்துல இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு என்னோட கல்யாண விஷயத்த பத்தி எதுவும் தெரியாது. அவ எனக்கு ரொம்ப க்ளோஸ். அதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து விலகிட்டு இருந்தேன். நீங்க கேட்டது முழுசாவது கேட்டிருக்கணும். எல்லாத்துலயும் அவசரம், அதிகமான கோவம் என்று கடிந்து கொண்டாள் மோகனா. சாரிங்க பொண்டாட்டி என்று தினேஷ் வருத்தத்துடன் கூறவும், அவன் நெஞ்சில் சாய்ந்தவாறு நின்றவள் அதற்கு மேல் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. நேரமாவதை உணர்ந்து மனைவியை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான் தினேஷ். சரஸ்வதி, ராம் இருவரும் சோஃபாவில் அமர்ந்திருக்க, அவர்களோடு கணவன் மனைவி இருவரும் ஐக்கியமாயினர். முருகன் வந்துட்டு போனான் தினேஷ். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கானா. நம்ம எல்லாரும் கண்டிப்பா போகணும் என்றார் ராம். நிச்சயமா போலாம்ப்பா. எப்போ கல்யாணம்? ஏன் நிச்சயதார்த்தம் வைக்கலையா? அங்கிள் நேரா கல்யாணத்துக்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு என்று தினேஷ் கேட்க, நிச்சயம்லாம் வைக்கலடா. அவனே உடம்பு முடியாம பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சா போதும்னு இருக்கான். இதுல எங்க போய் ஒவ்வொன்னையும் முறைப்படி பண்ண? கல்யாணமே சிம்பிளா தான் வச்சிருக்கான். நம்ம குடும்பம் நிச்சயமா போயே ஆகணும் என்றார் முருகன். ம். அகில் கிட்ட சொல்லிட்டீங்களாப்பா? பணம் வேணும்னு கேட்டானே குடுத்துட்டீங்களா? என்று தினேஷ் கேட்க, கொடுத்துட்டு வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்டா நீ ஃபோன்பே பண்ணி விட மாட்டியா? என் உயிரையே வாங்குறான் என்றார் ராம். அவன் கையில பணமா வேணும்னு கேட்டான். அதான் உங்கள கான்டாக்ட் பண்ண சொன்னேன். அதான் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்னப்பா விடுங்க என்று அத்தோடு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் தினேஷ். அகில் நடுராத்திரி நேரத்தையும் பொருட்படுத்தாமல் அடுத்த நாளைக்கான ரிப்போர்ட்டை ரெடி செய்து கொண்டிருந்தான். அடிக்கடி அவன் நினைவில் அகிலாவின் கலையிழந்த தோற்றம் வந்து நின்றது. ஏன் இன்னைக்கு ஒரு மாறியாவே இருந்தா? என்னாச்சுன்னு கேட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் நிவேதா கிட்டயாவது விசாரிச்சிருக்கலாம். ம். வேலையில இருக்கிற கவனத்த அவன் மேலயும் கொஞ்சம் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பேச முயற்சி பண்ணணும். சரி, கூடு தானே இருக்கா, பாத்துக்கலாம். இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல என்று கேள்வி கேட்டுக்கொண்டு பதிலும் அவனே கூறிக்கொண்டான். 1 வாரம் கடந்தது. காலை பொழுது புலர மனைவிக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தான் தினேஷ். பாப்பா, ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணு. பதட்டப்படாம தைரியமா பேசு. பிசுறு இல்லாம பதில் சொல்லு. பாடி லாங்குவேஜ மெயின்டெயின் பண்ணு என்றவனை ஆயாசமாக பார்த்தாள் மோகனா. என்ன அப்படி பாக்குற? முடியல மாமா. ஏதோ நான் யுனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போற மாதிரி நைட்ல இருந்து அட்வைஸ் பண்ணியே கொள்ற. சாம்பிள் தான் சப்மிட் பண்ண போறேன். எக்ஸ்பிளைனும் பண்ண போறேன். அதுக்கே இப்படியா? இன்னும் மெயின் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றப்போ என்ன நீயே பதட்டப்படுத்தி விட்டுருவ போல என்று அவனை முறைத்தவாறே கூறினாள் மோகனா. ரொம்ப பண்ணாதடி. நான் அவசியமானத தான் சொன்னேன் என்றான் தினேஷ். ம். நானும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. போவோம். அதுல என்ன தப்பு? போதும் போதும். உங்களுக்கு டைம் ஆச்சு. நீங்க கிளம்புங்க. கீழ எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க என்றாள் மோகனா. ம். சரி. பத்ரம். டேக் கேர். முடிஞ்சதும் கால் பண்ணு என்று விட்டு கிளம்பினான் தினேஷ். இன்று அகிலாவின் திருமணம். அதற்கு தான் குடும்பமாக கிளம்புகின்றனர். மோகனாவுக்கு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இருக்க 4 நாட்களாக அவள் தினேஷை வைத்து செய்த பலன்தான் அவன் இன்று அவளுக்கு அத்தனை அட்வைஸ் செய்தது. ப்ராஜெக்ட் செலக்ஷன் கூட அவனுடையதுதான். அவள் காலேஜ் கிளம்ப மற்றவர்கள் கோவிலை நோக்கி காரில் கிளம்பினர். சென்னையின் மத்தியில் பிரசித்தி பெற்ற கோவிலின் முன்பு கார் நின்றது. குடும்பத்தார்கள் கோவிலுக்குள் நுழைய அவர்களை புன்னகையுடன் வரவேற்க வேண்டிய முருகன் கலங்கிய விழியுடன் வேதனையை சுமந்தவாறுதான் வரவேற்றார். முருகா என்று பதறியவாறு அவர் அருகில் வந்த ராம், என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிற என்று பதட்டத்தோடு கேட்க, இவரு முருகன் அங்கிளா? என்னடா அடையாளமே தெரியல. ப்ரொஃபஸரா வந்து எனக்கு தெரியலையே. இவருக்கு என்ன நிச்சயம் தெரிஞ்சிருக்காது. எத்தனையோ வருஷமாகுதே பார்த்து என்று எண்ணியவாறே தினேஷின் அருகில் நின்று கொண்டான் அகில். பெரியவர்கள் மூவரும் ஒன்று கூடியிருக்க, மாப்பிள்ள ஓடி போயிட்டாராம். அவனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையாம். ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அத அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டா
இங்க வரைக்கும் என் பொண்ண கூட்டிட்டு வந்து அசிங்கமாயிடுச்சு. அவளுக்கு இது களங்கம் தானே! என்ன பண்றதுன்னே தெரியலடா. வேதனையா இருக்கு" என்று அழுதவாறே கூறினார். "விடுடா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் கொஞ்ச நாள் போகட்டும். அவசரமா எதையும் பண்ண வேணான்னு சொன்னேன். இப்ப வந்து அழுதா என்ன அர்த்தம்? கண்ண தொடடா" என்று அதட்டினார் ராம். "என் பொண்ணு கல்யாணம் நின்னுடுச்சு ராம். இதுக்கப்புறம் அவளுக்கு என்னால எப்படி சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியும்? ஏற்கனவே மணமேடை வரைக்கும் வந்தவன தெரிஞ்சா, யார் என் பொண்ண கட்டிப்பாங்க? இருக்கிற வேதனையில" என்று வார்த்தையை மென்று முழுங்கியவரின் முகத்தில் அத்தனை வலி. அவரைக் கண்டு ராமுக்கு என்னவோ போலாக, "டேய், கண்ண தொட. நீ அதையும் இதையும் கற்பனை பண்ணாத. இப்ப என்ன, குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடக்கணும். அதானே? நிச்சயம் கல்யாணம் நடக்கும். உனக்கு விருப்பம் இருந்தா என் பையன் அகிலுக்கு உன்னோட பொண்ணு குடு. அவனுக்கு வயசு சின்னது தான். ஆனா வேற வழி இல்ல. யாரையோ நம்பி நீ அவள அனுப்புறதுக்கு என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வை. உன் பொண்ண என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன்" என்ற ராமுக்கு மகனின் காதல் விவகாரம் மனதில் கொடுத்தாலும் நண்பனின் அழுகையை போக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே மேலோங்கி நின்றது. அகில், சரஸ்வதி இருவரும் அவரை அதர்ந்து பார்க்க, "டேய்" என்று பூரிப்புடன் நண்பனை அணைத்து உடனே சம்மதத்தை கூறினான் முருகன். "ம், இருடா, நான் அகில் கிட்ட பேசிட்டு வரேன்" என்று ராம் மகன் அருகில் வந்து, "அகில்" என்று சொல்லும்போதே, "கேட்டம்பா" என்றான் விரக்தியாக. "அகில், ப்ளீஸ்டா, அப்பாவுக்காக" என்று அவனின் கையை அழுத்தமாக பற்றி கெஞ்சினார் ராம். "பா" என்று வேதனையுடன் அவரை பார்த்தான் அகில். மனதுக்குள் அகிலாவின் நினைவு அழுத்தமாய் குடைய இதயம் படபடத்தது. "அப்பா, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க" என்று தினேஷ் மெதுவாக கூறவும், "இல்லடா, அவன் ஒத்துப்பான்" என்று ராம் மகனிடம், "அகில், சம்மதம்னு சொல்லுடா" என்றார் எதிர்பார்ப்புடன். "என்னங்க, அமைதியா இரு சரசு, நான் என் பையன்கிட்ட பேசுறேன்" என்று அதட்டிய ராம் அகிலிடம், "டேய், இந்த கல்யாணம் நடக்கலன்னா முருகன் உடைஞ்சு போயிடுவான்" என்றார் ராம். "அப்பா, அதுக்குன்னு இப்பவே வா. அகில் சின்ன பையன். இன்னும் 2, 3 வருஷம் போகட்டும்" என்றான் தினேஷ். "அது வரைக்கும் முருகன் உயிரோட இருக்கணும்னா இப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்" என்றார் ராம். முருகன் சற்று தூரத்திலிருந்து அகிலை பார்த்தார். "இவன்" என்று யோசித்தவருக்கு நினைவு வரவும், "அட, இவன் ராம் பையன் அகிலா? அடையாளமே தெரியல. எப்படி வளர்ந்துட்டான்?" என்று பிரமிப்பாக பார்க்க, "சரிப்பா, கட்டிக்கிறேன்" என்று தொண்டை அடைக்க வேதனையுடன் கூறினான் அகில். சரஸ்வதி தினேஷுக்கு தான் நெருடலாக இருந்தது. "என்னம்மா இது? உங்க அப்பா பேசவே விட மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது?" என்று நொந்து கொண்டார் சரஸ்வதி. பட்டு வேஷ்டி சட்டையை கொண்டு வந்து கொடுத்தார் ராம். சில நிமிடங்களில் மணமேடை தயாராக இருக்க அகில் மணவரையில் அமர்ந்தான். ஏதோ முள்ளில் அமர்ந்தது போல நெஞ்சமெல்லாம் வீங்கி புண்ணானது போன்ற உச்சகட்ட வலியை நொடிக்கு நொடி உணர்ந்தவனின் நெஞ்சில் நீங்காமல் நின்றாள் அகிலா. "காதல சொல்லாமலேயே என் காதல் செத்து போச்சு" என்று மனதுக்குள்ளே குமரியவன் அருகில் அகிலாவை அமர வைத்த நிவேதா அகிலை அதிர்ந்து பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை. ஐயர் மந்திரங்களை கூற குடும்பத்தார் சுற்றியிருக்க இருவரும் கடமையே கண்ணாக மந்திரத்தை வாய்க்குள் தான் சொல்லிக் கொண்டிருந்தனர். அவள் கையை கண்டு யோசனையுடன் அவள் புறம் திரும்பிய அகிலுக்கு அகிலாவை கண்டு ஒட்டுமொத்த உலகமும் தலைகீழாய் சுழறுவது போல ஒரு உணர்வு. "அகிலா, பையனை பாருடி, சூப்பரா இருக்கான்" என்று நிவேதா அவள் காதில் ஊத, சலித்தவாறே எரிச்சலாக திரும்பிய அகிலா மணக்கோலத்தில் அமர்ந்திருந்த அகிலை கண்டு அதிர்ச்சியானாள். அனிச்சையாக அவள் உடல் அதிர, அகிலின் கண்ணில் அத்தனை ஆவேசம், கோபம். அவளின் வதனம் அவனை எக்கச்சக்க கோபத்துக்கு ஆளாக்கியது. "சோ, இதுக்காக தான் ஒரு வாரம் என் மூஞ்ச கூட பார்க்கல. என்னை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்ட முடிவு பண்ணியிருக்கா. முன்னாடியே சொல்லியிருந்தா இப்ப இவ்ளோ தூரம் வர தேவையில்லையே" என்று யோசித்தவன் எந்த உரிமையில் அவள் வந்து கூறுவாள் என்று யோசிக்க தவறிவிட்டான். அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிய பின்பு தாலி அவன் கையில் கொடுக்கப்பட, அவள் கழுத்தில் தாலியை போட்டு 3 முடிச்சிட்டான் அகில். குடும்பத்தார் அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் செய்ய,
சரஸ்வதிக்கு மனமே ஆறவில்லை. நண்பனுக்காக மகனின் ஆசையை அறிந்தும் அதை அளித்த கணவனின் மீது கோபம் வந்தாலும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமைதி காத்தார் அவர்.